உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் என்ன பார்க்க வேண்டும். இங்க இருக்கின்ற தொலைக்காட்சிகள் எல்லாம் பல தொலைக்காட்சிகளை நான் பார்த்தேன். நீங்கள் அந்த பகுதி மக்களை சந்தித்து நீங்கள் அந்த பகுதியிலே என்ன நடந்தது என்ற விவரத்தை உங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக வெளிப்படுத்தினீர்கள். 3 ஆண்டு காலமாக அந்த தர்மாபுரத்திலே கள்ளச்சாராய் விற்பதாக, கருணாபுரத்திலே கள்ளச்சாராய் விற்பதாக தகவல் கிடைப்பதாக நீங்கள் செய்தி வெளியிட்டீர்கள். ஆக இவ்வளவு மையப்பகுதியில் இவ்வளவு காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர், ஏனைய அதிகாரிகள், நீதிமன்றத்துக்கு அருகில் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுது என்று சொன்னால் இந்த ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டுமா வேண்டாமா? இந்த முதலமைச்சர் இதற்கு இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் நியாயம். ஏனென்றால் இதுவரை 50 பேர், இன்னும் எவ்வளவு பேர் சிகிச்சை பலனில்லாமல் இறப்பார்கள் என்று தெரியவில்லை. ஏனென்றால் இப்ப மருத்துவமனையில் 16 பேர் கவலைக்கிடம் இருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. இன்னும் பல மருத்துவமனையிலே வெளிப்படத்தன்மை இல்லை. எவ்வளவு பேர் சிகிச்சை பெறாங்க, என்ன நிலையில் இருக்கிறாங்க என்ற விவரம் ஒன்றுமே தெரியவில்லை. இதையெல்லாம் சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் முயற்சி செஞ்சோம். மக்களுடைய நலன் கருதி, மக்களுடைய பிரச்சனை கருதி அங்கு இருக்கின்ற மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் இந்த அரசின் மூலமாக. அதற்காகத்தான் நாங்கள் சட்டமன்றத்திலே பேசுவதற்கு முயற்சி செய்தோம். அதையும் மறுக்கப்பட்டு எங்களை வெளியேற்றிருக்கின்றார்கள். வெளிப்படைத்தன்மை இல்லை, அங்கே முறையான சிகிச்சை அளிக்கவில்லை. நான் நேரில் போய் பார்த்தேன். பிரம்மாண்டமான மருத்துவமனையை அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அங்க கொடுத்தோம். அதுல போதிய மருத்துவர்கள் இல்ல, போதிய மருந்துகள் இல்ல. இதற்கு நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா தேவைப்படுகின்ற மருந்து ஓமிபெசோல். இந்த மருந்து தான் இந்த சாராயத்தை குணப்படுத்துகின்ற மருந்து. இந்த மருந்து கிடையவே கிடையாது. ஆனால் நேற்றைய தினம் பொதுப்பணித்துறை அமைச்சர் அனைத்து மருந்துகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்கிறார். அதை பச்சை பொய். ஏனால் இதை இந்த விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய மருந்து இந்த மருந்து தான். அது இந்த மருத்துவமனையில் இல்லை. இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துட்டு இருக்குது. முறையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கல. இரண்டாவது, அங்க இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு 3 பேர் 18ஆம் தேதி என்று கருதுகிறேன், 19ஆம் தேதி என்று கருதுகிறேன், 3 பேர் இறந்து விட்டார்கள். எனக்கு கிடைத்த தகவலின்படி அவர் வெளியிட்டிருக்கிறார், செய்தி வெளியிட்டார். அந்த 3 பேரும் ஒரு வயிற்று வலி, வயிற்றுப்போக்கால் இறந்தார். இன்னொரு பேர் வயது முதிர்வின் காரணமாக இறந்தார். இன்னொருவர் வலிப்பு வந்து இறந்தார் என்று ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டார். இதை மக்கள் நம்பி இன்னும் பல பேர் இந்த கள்ளச்சாராயத்தை அருந்தியதாக ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்கிறாங்க.